சார், நம்ம யூடியூப் நேயர் ஒருத்தர் கேட்டிருக்க கேள்வி என்னென்னா, அதாவது நம்ம உடம்புல இருக்க டெட் செல்ஸ், இறந்த செல்கள் நம்ம உடம்புலே தங்கிவிட்டால் அது புற்றுநோயாக மாறும் அப்படின்னு அவருக்கு யாரோ சொல்லியிருக்கிறாங்க. அது உண்மையா? புற்றுநோய் இந்த அடிப்படையில் அழுகிய செல், நம் உடலில் இருக்க அழுகிய செல், இறந்த செல்கள் வெளியேறாமல் இருப்பது தான் புற்றுநோய் வருவதற்கான காரணமா அப்படின்னு கேட்டிருக்காரு. எப்படி புற்றுநோய் ஆரம்பமாகிறது உடலில் அப்படிங்கிறத தெளிவான விளக்கம் என்னன்னு கேட்டிருக்காரு. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன டாக்டர்? புற்றுநோய் ஆரம்பமாகிறதுன்றது வந்து 100க்கு 100 பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் செய்த தவறான விஷயங்கள். நம்பர் 1, whether you believe it or not, நீங்கள் நம்பினாலும் நம்பலைனாலும் பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் செய்த தவறுகள், பாவங்கள், அடுத்தவங்க மனதை புண்படுத்தியது, அடுத்தவங்க மனதை நோகடித்தது, அடுத்தவங்களோட மனதை ரொம்ப வேதனைப்படுத்துறது, இந்த காரணங்கள் இதுக்கு கீழே உள்ள நிறைய விஷயங்கள் வரும். அது பர்சனல். இந்த விஷயங்கள் தான் நம்பர் 1 புற்றுநோய்க்கு காரணம். இது இன்டர்னல் ரீசன். கண்ணுக்கு தெரியாத நோய்க்கான காரணம் வந்து இது. இதை சரி பண்ணாமல் நீங்கள் எக்ஸ்டர்னலாக என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் க்யூர் ஆகாது. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இது இன்டர்னல். எக்ஸ்டர்னல் மேட்டர் என்னென்னா, உங்களுடைய பாடியில் செல்ஸ் இருக்குது, கோடிக்கணக்கான செல்ஸ் இருக்குது, மில்லியன்ஸ் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது. இந்த செல்ஸ் வந்து நாளடைவில் தினமும் அது வந்து இறந்துக்கிட்டே இருக்குது, உருவாகிக்கிட்டே இருக்குது. இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். உடம்புல புது புது செல்கள் உருவாகின்றன, பழைய செல்கள் இறக்கின்றன. இந்த பழைய செல்கள் இறக்கின்ற செல்கள் வெளில வரணுமா இல்லையா? வெளில வரணும். புது செல் கிரியேட் ஆகுது, பழைய செல்கள் வரணும். அந்த பழைய செல்கள் வந்து உங்கள் பாடி வெளியே கொண்டு வந்து தள்ள உள்ளவே இருக்குது. உள்ளவே இருந்தால் என்ன நடக்கும்? உங்கள் வீட்டில் க்ளீன் பண்ணுறீங்க, க்ளீனே பண்ணுறதில்ல, அப்புறம் எப்பயாவது க்ளீன் ஆகுது. அப்போ அந்த க்ளீன் ஆகிற குப்பையை நீங்கள் வீட்டில் இருந்து வெளியே கொண்டு வராங்க. வீட்டுக்குள்ளேயே வச்சா என்ன ஆகும்? நாளாக அதிலிருந்து பேட் ஸ்மெல் வரும், அது அழுகும், அதுலேருந்து புழு பூச்சிகள் வெளில வரும். இது உண்மை தான். சாதாரணமாக உங்கள் வீட்டில் நீங்கள் பெருக்கலைன்னா, வருட கணக்கில் பெருக்கில் க்ளீன் பண்ணலைன்னா அது என்ன ஆகும்? குப்பை சேரும். அதுலேருந்து கெட்ட கிருமிகள் உருவாகும், வைரஸ் பாக்டீரியாஸ் உருவாகும், ஃபங்கஸ் உருவாகும். நீங்களே பார்க்கலாம் இல்லையா? இதே தான் நம்ம உடம்புல நடக்குது. வெளியே என்ன நடக்குதோ இதே தான் நம்ம உடம்புல நடக்குது. அது டியூ டு யுவர் பேட் கர்மாஸ். நீங்கள் உங்கள் பாடி இருக்கிற சிஸ்டம் என்ன பண்ணால் அந்த எலிமினேட் பண்ணி வெளியே தள்ளாது. எலிமினேட் பண்ணி வெளியே தள்ளாது, உள்ளவே நிற்கும். இது உள்ளவே நிற்கிறது ஆரம்ப கட்டத்தில் உங்களுக்கு தெரியறது இல்லை. இது என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் ஆகிட்டு அந்த அழுகின செல்கள் என்ன ஆகும்? பல்ஜாகி பெருக ஆரம்பிக்கும். கெட்டுப்போன கிருமிகள் எப்படி வந்து அதிகமாக ஒரு ஸ்டேஜில் வந்து உள்ளே இதுக்கு மேலே இருக்கவே முடியாது. அவ்வளோ அக்குமுலேட் ஆகிடுச்சு, வெளியே போய் ஆகும் அப்படின்ற கட்டத்தில் தான் உங்களுக்கு கேன்சர் நோயாக காட்டும். அப்போ தான் ஏதாவது சிஸ்ட் வரும், ஏதாவது பிரச்சனை வரும். நீங்கள் போய் பார்ப்பாங்க, இது மெலிக்னன்ட் க்ரோத்து, இது வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. ஆமாம், இது கேன்சர் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. எப்போ பண்ணுவாங்க? 4th ஸ்டேஜ்னுவாங்க. 4th ஸ்டேஜ், 5th ஸ்டேஜ். 0ல் இருக்குது, 1st வருது, 2nd வருது, 3rd வருது, 4th வருது, அப்புறம் தானே 5th வருது. ஆனால் இன்னைக்கு இப்போ இருக்கிற ட்ரெண்டில் 4th ஸ்டேஜ் வரைக்கும் தெரிய மாட்டேங்குது. 4th, 5th, 6th ரொம்ப சீரியஸான கண்டிஷனாக தெரியுது. அப்போ என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியதில்லை. இவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டுக்கு பாடி கோஆப்ரேட் பண்ணுறதில்லை. ஸோ தட்ஸ் வை கேன்சர் பேஷண்ட்ஸ் ஆர் சஃபரிங் அண்ட் டைட். கேன்சர் வந்துச்சுன்னா கேன்சர் தான் அவருக்கு வந்து மனதுக்கு தரக்கூடியது. அவர் இறக்கும்போது கேன்சர் தான் இறக்கும். இன்றைக்கி அப்படி தான் போயிட்டுருக்கு. பட் ப்ரிகாஷனாக நம்ம உடம்புல இருக்கிற அந்த டெட் செல்ஸு வெளியே வர டெக்னிக்கு நம்ம மூதாதைகள் சித்தர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. நிறைய எலிமினேட் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த டெக்னிக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறது டே டு டே லைஃப்பில். அன்னன்னைக்கு சேர்ற குப்பை அன்னன்னைக்கு உங்கள் வீட்டில் க்ளீன் பண்ணுற வீடு க்ளீனாக இருக்குமா இல்லையா? இருக்கும். ஆனால் இன்றைக்கி நீங்கள் யாரை வேணாலும் எடுத்துங்க, 100க்கு 99% அன்னன்னைக்கு சேர்ற அந்த டட், அந்த உடம்புல சேர்ற அழுக்கை வெளியே தர்றது கிடையாது. இது இந்த அழுக்கு உடம்புல சேர்ந்து அவங்களுடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மாவுக்கு தகுந்த மாதிரி விதவிதமான நோய்களாக வருகின்றன. நோய்களுக்கு அடிப்படை காரணம் கழிவுகளின் தேக்கம் தான். உங்கள் உடம்புல கழிவு தேக்கம்னா அது நோய். அது உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மாக்களுக்கு தகுந்த மாதிரி, நீங்கள் என்ன மாதிரிலாம் பேட் கர்மாஸ் பண்ணீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி
அது உங்கள் அரஸ்கோப்பில் காட்டும். உங்கள் ஜாதகம் கண்டிப்பாக இருக்கும். இது அந்த ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வெவ்வேறு நோயை பரிணமிக்கும், வெவ்வேறு நோயை பரிஷாகும். நோய்க்கான காரணம் ஒன்று தான், நோய்க்கான காரணம் ஒன்று தான். அது வெளிவர விதம் வந்து ஒருபோதும் மாறுபடும். அதில் கேன்சர்ன்றது 100% காரணம். அது வந்து இதில் மாற்று கருத்து கிடையாது. யார் எதை சொன்னாலும் நம்பாதீங்க, நான் சொல்ல கேள்வி 100க்கு 100 காரணம். அப்போ 100க்கு 100 காரணமானது கர்மாவை போக்குவதற்கு என்ன வழிமுறைகள் நம்ம சாஸ்திரங்களில் நம்ம பெரியவங்க என்ன சொல்லி வச்சுருக்காங்களோ அதை நீங்கள் செஞ்சுட்டு கூட இந்த மெடிக்கேஷன் சிஸ்டம் போனீங்கன்னா இட் இஸ் பெர்மனென்ட்லி ரிலீவ்டு ஃப்ரம் யுவர் கேன்சர் சிம்டம்ஸ். அதர்வைஸ் யூ காண்ட். நீங்கள் நம்ம பெரியவங்க, நம்ம சித்தர்கள், நம்ம ரிஷிகள், நம்ம முன்னோர்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதை நீங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணிட்டாங்களே முக்கால்வாசி கேன்சர் உங்களுக்கு சரியாயிடும். அதுக்கு மேலே சில மூலிகை மருந்துகள், மூலிகை விஷயங்கள் நம்ம லைஃப் சேஞ்செல்லாம் கரெக்டாக பண்ணிங்கன்னா 100% ஃபாலோ பண்ணிங்கன்னா யூ கேன் பி ரிலீவ்டு ஃப்ரம் 100% ஃப்ரம் யுவர் கேன்சர் சிம்டம்ஸ். கண்டிப்பாக குணப்படுத்த முடியும், கண்டிப்பாக குணமாகலாம். பட் இதை ஃபாலோ பண்ணணும். நான் மருந்து மட்டுமே எடுத்துக்குவேன், நான் ரேடியோ தெரப்பி எடுத்துக்குவேன், நான் கீமோதெரப்பி எடுத்துக்குவேன் அப்படின்னா மட்டுமே நீங்கள் இருந்து வெளியே வர சத்தியமாக முடியாது. 100% நான் செய்யணும். நம்பி ஏமாறாதீங்க, நம்பி மோசம் பண்ணாதீங்க. இன்றைக்கி அப்படி தான் போயிட்டுருக்காங்க நிறைய பேர். உங்கள் பாடி இருக்கிற கழிவு வெளியே வரல. அப்போ ஃபிசிக்கல் பாடியை மட்டும் பேசுகிறோம். உங்கள் மனசில் கழிவு இருக்குது, உங்கள் ஆன்மாவில் கழிவு இருக்குது. அந்த ஆன்மாவில் இருக்கிற கழிவு வெளியே வரணும், உங்கள் மனசில் இருக்கிற கழிவு வரணும், உங்கள் மனசில் இருக்கிற டாக்ஸின் வெளில வரணும். நம்ம ஆன்மாவை பற்றியும் பேசுறதில்லை, மனசை பற்றியும் பேசுறதில்லை, ஃபிசிக்கல் பாடியை பற்றினே பேசிகிட்டு இருக்கோம். ஃபிசிக்கல் பாடிலையும் கழிவுகள் இருக்குது. அந்த கழிவுகள் தான் அழுகி போய் அழுகி போய் அழுகி போய் கேன்சர் கிருமிகளாக மாறுகிறது. அந்த கேன்சர் கிருமிகள் தான் உங்கள் பாடியில் எங்கேயோ ஒரு இடத்துல போய் கட்டியாக வருது. உடலில் வருது, ஹார்ட்டில் வருது, லங்ஸில் வருது, சீக்கில் வருது, கடைசியாக பிரெயின்லையும் வருது. ஸோ உடம்புல எங்கே நான் ஸ்கின்னில் வருது, எங்கே வேணாலும் வரலாம், வருது, வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுற தவறான பழக்கங்கள் ஒரு காரணம். பட் தவறான பழக்கங்கள் மூலம் நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி அந்த பேட் ஹேபிட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கும், அந்த பேட் கேரக்டர்ஸ் உங்கள்கிட்ட இருக்கும், அந்த பேட் மென்டாலிட்டி உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ இதையெல்லாம் பேசிக்காக நீங்கள் மாற்றினால் ஒழிய நீங்கள் கேன்சர் வெளியில் வருது. சும்மா ஏர்லி டிடெக்ஷன் கேன் பி ஈஸி டு க்யூர் த டிசீஸ்ன்றது சும்மா நீங்கள் ஏர்லியராக கண்டுபிடிச்சா கூட உங்களால் க்யூர் பண்ண முடியாது. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. நீங்கள் ஏர்லியராக கண்டுபிடிச்சா கூட க்யூர் பண்ண முடியாது அன்டில் யுவர் டச் வித் யுவர் கர்மாஸ். நீங்கள் கர்மாவில் கையை வைக்காமல் கேன்சர் இன்னைக்கு தான் வந்து கண்டுபிடிச்சா கூட அது பல்காகி வந்துகிட்டே தான் இருக்க முடியும். அதுக்கு இருக்கணும். நீங்கள் ஏர்லியர் ஸ்டேஜில் கண்டுபிடிச்சாலும் சரி, ஃபைனல் ஸ்டேஜில் கண்டுபிடிச்சாலும் சரி, மீடியம் ஸ்டேஜில் கண்டுபிடிச்சாலும் எந்த ஸ்டேஜில் கண்டுபிடிச்சாலும் நீங்கள் கர்மாவை சரி பண்ணுற வழியை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் பி கெட் வின்னர். வின் பண்ணிடுவீங்க, ஜெயிச்சிடுவீங்க கண்டிப்பாக. யூ வில் பி வின்னர், அதர்வைஸ் யூ வில் பி லூசர். ஸோ கேன்சரை பொறுத்த வரைக்கும் மருந்து மட்டுமே நம்பி ஏமாறாதீங்க. கீமோ போதும், சர்ஜரியில் ரிமூவ் பண்ணிட்டோம், ரைட், சர்ஜரி ரிமூவ் பண்ண திருப்பி நாட்டில் வரும். நீங்கள் ரூட் காசை எடிகேட் பண்ணல, இங்கே இருக்கிற கேன்சர் செல்ஸை ரிமூவ் பண்ணுறீங்க, சிஸ்டமாகவும் பண்ணுங்க, தென் அதுக்கப்புறம் திருப்பி நாட்டில் வரும். பாருங்கள், நீங்கள் கேன்சர் பேஷண்ட்டை பாருங்கள், திருப்பி நாட்டில் வரும், மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். த ரூட் காஸ் இஸ் ஒன். அந்த ரூட் காசை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா எங்கேயும் போக. ஸோ சர்ஜரி வில் நாட் பி எ பர்மனன்ட் சொல்யூஷன் டு யுவர் கேன்சர். Chemo will not be a permanent solution to your cancer. Any radiotherapy, any type of radiotherapy will not be the permanent solution to your cancer. Eradicating the root cause is the permanent solution to clear your, to cure your, to get relief from your cancer. இதை புரிஞ்சுக்கங்க. ஏன்னா இந்த கேன்சர் நோய் வந்து இப்போ உலகம் முழுசும் ரொம்ப அதிகமாகிட்டு வருது. நம்ம தமிழ்நாட்டிலையும் அதிகமாகிட்டு வருது, இந்தியாவிலையும் அதிகமாகிட்டு வருது. மோரோவர் இப்போ வர்றது கண்டுபிடிக்கிறது எல்லாம், டயக்னோஸ் பண்ணுறது எல்லாமே போஸ்ட் ஸ்டேஜ் கண்டுபிடிக்க முடியுது, ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்க முடியல. ரீசெண்டாக வர கேஸ் எல்லாம் பார்த்தா போஸ்ட் ஸ்டேஜ், ஃபிஃப்த் ஸ்டேஜ் தான் வராங்க. வரும்போதே சார் போஸ்ட் ஸ்டேஜ் சார், ஸோ ஃபிஃப்த் ஸ்டேஜ் சார், இப்போ என்ன பண்ண முடியும் சார், பண்ணுங்க சார் அப்படின்னு தான் வராங்க. வர பேஷண்ட்ஸ் என்ன பண்ண முடியும்? டாக்டர் மட்டும் என்ன பண்ண முடியும்? டாக்டர் மட்டும் என்ன பண்ண முடியும்? நாம் என்ன சொல்கிறோம், எல்லா டாக்டரோட பெரிய டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, அந்த டாக்டரை பாருங்கன்னா யாரும் பார்க்கறது இல்லை. நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் செய்யுங்க, நீங்கள் செய்யுங்க. எல்லாத்தோட பெரிய டாக்டர் யார்? யார் பெரிய டாக்டர்? த அல்மைட்டி சுப்ரீம் காட். த அல்மைட்டி சுப்ரீம் காட் தான் பெரிய டாக்டர். எல்லாத்தோட பெரிய டாக்டர், பெரிய சர்ஜன் அவர் தான், பெரிய டாக்டர் அவர் தான், பெரிய கன்சல்டன்ட் அவர் தான். அவரை பிடிச்சிட்டோம்னா நோய் சரியாயிடும்.
ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அவர்கிட்ட போகாமல் இந்த லோக்கல் பட்டர்கிட்டயே சுற்றிட்டு இருக்கோம். தட்ஸ் வி ஆர் கெட்டிங் ஃபெயில். ஸோ இறைவனை பிடித்து கர்மவினையை சரி செய்து உங்களுடைய புற்றுநோயை குணப்படுத்திக் கொள்ளுங்கள். வருமுன் காப்போம்ன்றதை விட வருமுன் அதை க்யூர் பண்ணிக்கணும். இதுதான் சரியான முறை. டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் விழிப்புணர்வு இது.